என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரெட்மி தரப்பில் வந்து ரீசெண்டாக எக்கச்சக்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக விட்டாச்சு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்க்க போனால் ரெட்மி 10 மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, பட் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு, ஃபோன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். இப்போ வந்து ரெட்மி தரப்பில் வந்து புது நியூஸ் வந்துருக்கு. என்னன்னா, நாங்கள் வந்து ரெட்மி தரப்பில் வந்து புதுசாக இந்த ரெட்மி நோட் 90 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருக்கு. நேற்று வந்து அவ்வளோ லான்ச் நடந்துச்சு, பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெட்மி நோட் 90 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் தமிழில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டு போய் கௌதம் சேனல் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரெட்மி தரப்பில் வந்து புதுசாக லான்ச் பண்ண போகிற இந்த ரெட்மி நோட் 90 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். மேலே வந்து எம்ஐ லோகோ போட்டிருக்காங்க. சென்டரில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. பேக் அண்ட் ஃப்ரண்ட் போட்டிருக்காங்க, பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. இங்கே சென்டரில் வந்து ரெட்மி நோட் 90 போட்டிருக்காங்க. கீழே வந்து 5G போட்டிருக்காங்க. பாக்ஸ் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ரெட்மி நோட் 90 மொபைல் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்க போது இப்படி தான் ஃபோன் இருக்க போது ஃபோனை தூக்கி இப்போ சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ள இருக்குன்னு பார்ப்போம். அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் வந்து சிம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா கீழே கொஞ்சம் யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா ரெட்மியோட சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வந்து ரெட்மி சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜிங்னா 18 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆகும். 2 ஹவர்ஸில் 100% ஏறிடும். 0 to 100 வந்து 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆகும். ஸ்லோவாக தான் ஏறும். ஏன்னா வந்து அவ்வளோ ஹை பட்ஜெட்லாம் கிடையாது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான், என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆகும். இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் வந்து டைப் சி கேபிள். உங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த ரெட்மி நோட் 90 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெட்மி நோட் 90 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு பின்னாடி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. கேமராஸ் பற்றி பார்க்கும்போது பின்னாடி வந்து சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க. கேமரா எத்தனை கேமரா கொடுத்துருக்காங்கன்னா 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் செட் ஆஃப் கேமரா கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கீழே வந்து ரெட்மியோட லோகோ போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே கொஞ்சம் ஊற்றி பார்த்தீங்கன்னா 5G போட்டிருக்காங்க. 5G கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் கம்மி ப்ரைஸில் 5G கொடுத்துருக்காங்க. சூப்பராக ஒரு ஃபோன்னே சொல்லலாம். சூப்பராகவே இருக்குது. இந்த ரெட்மி நோட் 90 மொபைலோட டிசைன் பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி நோட் 90 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். பிரைமரி சிம் 5G போடலாம். செகண்டரி சிம் வந்து 4G தான் போட முடியும். மெமரி கார்டு வந்து 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அப்புறமா டாப் சைடில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு ஐஆர் பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் உண்டு. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அப்புறமா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ரெட்மி நோட் 90 மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ரெட்மி நோட் 90 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 800U கொடுத்துருக்காங்க. இது ப்ராசஸர் வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். உங்களுக்கு வந்து கேமிங்னாலும் சரி, இல்லை எடிட் பண்ணாலும் சரி, ஹை பெர்ஃபார்மன்ஸ் கேம் இருந்தாலும் சரி ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. ஹீட்டிங் இஷ்யூ, ஹேங்கிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. கேம் விளாண்டாலும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். லேகிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. இந்த மொபைலோட ஜிபி பற்றி பார்க்க போகிறோம். ஜிபியை வந்து மேன்லி G57 MC3 கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த ரெட்மி நோட் 90 மொபைலில் ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி நோட் 90 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மொபைலோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து 2 வேரியண்ட்டில் வரப்போகுது. ஒன்று வந்து 4GB ரேம் அண்ட் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து 13,000 rupees கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து 15,000 rupees வருது. ப்ரைஸ் கொஞ்சம் கம்மினே சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான். என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் சரி, அதில் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் உண்டு, ப்ளஸ் 5G கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லலாம். கண்டிப்பாக மொபைல் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கம்மி ப்ரைஸ்க்கு நல்ல ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபோன்னே சொல்லலாம்.
இந்த Redmi Note 90 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.53 இன்ச்சுக்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் டீசெண்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக இருக்கும். இந்த மொபைலில் வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே சூப்பராகவே இருக்கும், ஸ்மூத்னஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறமா இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து 1080x2340 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேனே சொல்லலாம். அப்புறமா சேஃப்டிக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மொபைலில் வந்து பேக்கில் வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் ஃபினிஷ் எதுவுமே கிடையாது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓவராலாக இந்த மொபைலோட டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு ஆவரேஜாகவே இருக்க போகுது. இந்த Redmi Note 90 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி பொறுத்தளவுக்கு 5000 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல பேட்டரின்னு சொல்லலாம், பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா 1 டே இல்லை 1.5 டே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து ஒரு ஹையர் யூஸராக இருந்தீங்கன்னா, அதாவது கேம் விளாண்டே இருந்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு 6 hours இல்லை 5 hours கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பேட்டரின்னு சொல்லலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் வாட் கம்மியாக கொடுத்துருக்காங்க, 18 வாட் கொடுத்துருக்காங்க, கம்மினே சொல்லலாம். ஒரு 20 வாட் இல்லை 25 வாட் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். 18 வாட் கொடுத்துருக்காங்க, கம்மினே சொல்லலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு 0 to 100 வந்து 2 hours கண்டிப்பாக ஆகும், ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறும். நீங்கள் வந்து கேம் வந்துட்டு நீங்கள் வச்சா கூட 2 hours கண்டிப்பாக சார்ஜ் ஆகும். ஸோ ஸ்லோவாக தான் ஏறும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். பேட்டரி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, பட் சார்ஜிங் வாட் கொஞ்சம் டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த பேட்டரியும் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. இந்த Redmi Note 90 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து கேமரா பார்க்க சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிளுக்குள்ளே 3 கேமராஸ் இருக்குது, ட்ரிபிள் கேமரா இருக்குது. முதல் கேமரா வந்து 48 மெகாபிக்சலுக்கான ஒரு வைடு கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. 3 கேமராமே சூப்பராகவே இருக்க போகுது, பட் பிரைமரி கேமரா தான், முதல் கேமரா தான் யூஸில் இருக்க போகுது. மிச்சம் 2 கேமரா வந்து அவ்வளோ யூஸ் கிடையாது, பட் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து ரியரில் வந்து LED ஃப்ளாஷ் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு, HDR சப்போர்ட் உண்டு, ஸ்லோ மோஷன் சப்போர்ட் உண்டு. ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த Redmi Note 90 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் பஞ்சோர் கேமரா கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல் கேமரானா 13 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் பஞ்சோர் கேமரா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க கேமரா, பார்க்குறமே நல்லாவே இருக்க போகுது. செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த Redmi Note 90 மொபைலில் கேமரா வந்து ரியலும் சரி செல்ஃபிலையும் சரி கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்க போகுது. Redmi Note 90 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தவரைக்கும் 2 கலர் இருக்குது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னும் வந்து ஒயிலட் கலரு. நமக்கு இதுக்கு வந்து பிளாக் கலரு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த Redmi Note 90 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து 182 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி 5000 இருக்குது. கொஞ்சம் வெயிட் ஆகுமா கேட்டிங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்காது, யூஸ் பண்ண பழகி போயிடும். இந்த Redmi Note 90 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து Android version 10 கொடுத்துருக்காங்க, வித் MIUI 12 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் Android version 11 வந்துடும், ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த மொபைலில் வந்து 5G சிம் போடலாம். சிம் ட்ரேயில் வந்து சிம் 1 + சிம் 2 + மெமரி கார்டும் போட்டுக்கலாம். சிம் 1ல் வந்து 5G சிம் போட முடியும், சிம் 2ல் வந்து 4G தான் போட முடியும். அப்புறமா மெமரி கார்டு வந்து 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் வந்து சைட் மோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஃபேஸ் அனக் இருக்குது. மொபைலோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் வந்து ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், அந்த மாதிரி சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த Redmi Note 90 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க வரோம். இந்த மொபைலில் வந்து Wi-Fi, GPS, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, NFC, ரேடியோ, அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. இந்த மொபைல் வந்து எப்போ இந்தியா லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து சைனா லான்ச் ஆகிருச்சு. அதோட லான்ச் ஈவென்ட் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இந்தியாவில் வந்து வர்ற January 18th லான்ச் ஆக போகுது. 18th January 2021 லான்ச் ஆக போகுது. வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம், டீசெண்டான ஒரு ஃபோனே சொல்லலாம், வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் வந்து இந்த Redmi Note 90 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் பற்றி பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த Redmi Note 90 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வள டெக்னாலஜி.